வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அகில இந்திய ரீதியான அரசியல் வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பீகாரில் போராட்டங்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேஜஸ்ரீ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்ச்சை கருத்துக்கள், பிஜேபி தொடர்ந்து சர்ச்சை கருத்துக்களை பேசிகிட்டு இருக்குது. உச்சநீதிமன்றம் அதற்கு சரியான தீர்வு காணும் அப்படின்னு வெகுஜன மக்கள் நம்புகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி திமுக அதற்காக ஒரு குழு போட்டு, எம்பிக்கள் குழு போட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு கனிமொழி மேற்கு வங்காளத்துக்கும், தங்கம் தென்னரசு ஒரிசா இப்படி எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. இது நாடாளுமன்றத்தில் திமுகவுக்கு கை கொடுக்குமா? ஏன்னா இன்றைக்கி மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அகில இந்திய ரீதியில் யூபியில் 80 தொகுதி இருக்குது. மகாராஷ்டிராவில் ஒரு 40, மகாராஷ்டிராவில் 48, பீகாரில் ஒரு 40. இப்படி பெரிய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்தி பெருசாக பேசப்படுது ஒன்று. இன்னொன்று, தொகுதி மறுசீரமைப்பு பண்ணால் இவங்களுக்கெல்லாம் எண்ணிக்கை கூடும். அந்த எண்ணிக்கை கூடுறத அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விரும்புவாங்களா, விரும்ப மாட்டாங்களா? விரும்புவாங்க. எல்லா கட்சியும் விரும்பும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு இது ஒரு நெருக்கடியாக இருந்தாலும், ஏன்னா பிஜேபி யூபியில் நல்லா பெருசாகிட்டு இருக்கு, அங்கே போய் பிஜேபி இன்னும் நிறையா எண்ணிக்கைகளை கூடனா அது காங்கிரஸுக்கு இழப்பான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ காங்கிரஸும் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் எப்பயுமே ஒரு ஸ்டேட்டில் போய் அந்த மக்களுடைய உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டு தான் பேச முடியும். உதாரணமாக கர்நாடகா, அங்கே கர்நாடகாவில் போய் நம்ம காவேரி பிரச்சனை பேசும்போது பிஜேபி ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, இப்போவும் சரி, இப்போ அவர்கள் நமக்கு ஏற்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த மாநிலத்துக்கு தான் பேச முடியும். அவங்க இன்றைக்கி சித்தராமையாவோ இல்லை இவரும் சிடி ரவி என்ன சொல்கிறாங்க, தண்ணி இல்லைங்க, கொடுக்க முடியல. காங்கிரஸ் ஹைகமாண்ட் சொன்னாலும் இதான் நல்ல வரும். காங்கிரஸ் ஹைகமாண்ட் முதல்ல சொல்லாது. ஏன்? பிஜேபி இருக்கும்போது பிஜேபி சொல்லலை. நேர்மையாக நியாயமாக இன்றைக்கி அரசியல் பண்ணுறது யார்? உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்ன பிறகும், தண்ணி விடுங்கன்னு சொன்ன பிறகும் கடந்த காலங்களில் தண்ணி விட்ட வரலாறு இல்லை. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆட்சி தானே போகும், ஆட்சி போச்சுன்னா மறுபடியும் நாங்கள் பெரிய வித்தியாசத்தில் ஜெயிப்போங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலம் அப்படிங்கிற ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய எப்படி சொல்கிறது, அதனுடைய வளங்கள், அதனுடைய உரிமைகளை பாதுகாக்கும். உரிமைங்கிறத விட உங்களுக்கு தெரியும், தண்ணி எல்லாத்துக்கும் பொது தானே, அங்கேருந்து வருது, திறந்து உண்ணும், நியாயமான கோரிக்கை நம்ம கேட்குறது. ஆனால் விடமாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணும்? அங்கே இருக்க மக்களில் சில பேர் இதுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் பல பேர் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. நியாயம்லாம் இங்கே பார்க்க முடியாதுங்க. தனக்கு பின் தானே இங்கே தானம். அதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒன்றை வச்சு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுக ஆதரவு திரட்டும் போது காங்கிரஸ் இது வரைக்கும் வாயே திறக்கலை. அப்போ காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கும்? ஏற்கனவே காங்கிரஸுக்கு பிஜேபி வச்ச பேர் என்னென்னா தென்னிந்திய கட்சி, தென்னிந்திய மக்களுக்கான கட்சி அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ராகுல் காந்தி போய் நேராக போய் கேரளாவில் போய் போட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது, அதுக்கேற்ற மாதிரி கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெலுங்கானா, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு ஆதரவு. யூபி பீகாரில் கம்மி. இப்போ தான் அதிகரிச்சிட்ருக்காங்க. அதிகரிக்கிற நேரத்தில் போய் இந்த மாதிரி பண்ணால் அது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஒன்று, வரக்கூடிய பீகார் தேர்தல். ஏன்னா இப்போ திமுக அப்படிங்கிறது ஒரு மாநில கட்சி, இவங்களுக்கு மாநிலத்தோடு முடிஞ்சிருது. இதை வச்சு இவங்க பண்ணலாம் அரசியல். ஆனால் அகில இந்திய ரீதியான காங்கிரஸ் நீங்களும் வாங்க, இந்தியா கூட்டணி இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத இந்தியா கூட்டணி விரும்புமா? தேஜஸ்வி விரும்புவாரா? ஏன்னா அவங்க ஊரில் பீகாரில் உள்ளூர் மொழி இருந்தாலும் 96%, அதாவது 1982 எடுக்கப்பட்ட கணக்கின் பிரகாரம் 90% ஹிந்தி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எடுத்த 2021 எடுத்த கணக்கு 96% பேசுகிறாங்க. ஹரியானாவில் 13%, அதாவது 1980 13% ஆங்கிலம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது 13% இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 14% இருந்த ஆங்கிலத்தினுடைய எண்ணிக்கை 21% ஆகிடுச்சு. நம்ம ஆங்கிலம் நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறவங்களோட எண்ணிக்கை கூடிகிட்ருக்கு. அதேமாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கூடிகிட்ருக்கு. அப்போ மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் ஹிந்தி வேணும்பாங்க. ஏன்னா அவங்க செகண்ட் லாங்குவேஜ் இந்தியா வைப்பாங்க. நம்ம செகண்ட் லாங்குவேஜாக இங்கிலீஷ் சொல்கிறோம். இதில் மும்மொழி. இன்னொன்று இங்கிலீஷ், ஆங்கிலம், அப்புறம் பார்த்திங்கன்னா மராட்டியம், அதுக்கப்புறம் ஹிந்தி, அப்படி போகிறாங்க அவங்க. ஏன்னா அவங்க இயற்கையிலேயே எல்லாம் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இதுக்குன்னு கிளாஸ்க்கெலாம் போவோம்னா வீட்டிலேயே பேசுகிறாங்க. நம்ம அப்படி இல்லை, கிளாஸ்க்கு போனாலும் நமக்கு ஹிந்தி வரமாட்டேது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்க போகுது? காங்கிரஸுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களா? பீகார் தேர்தல் வேறு வருது. இப்போ நாளைக்கு பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம்.
பாராளுமன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நாங்கள் வந்து மறுசீரமைப்புக்கு அதுக்கு பண்ண போகிறாங்களா, இல்லை மும்மொழிக்கு எதிர்க்க போகிறாங்களா? மும்மொழினாலும் சிக்கல், மறுசீரமைப்புனாலும் சிக்கல். அதாவது மும்மொழியை கூட நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கலாம், மறுசீரமைப்பை வந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் எப்படி வழிக்கு வரும்? அப்போ காங்கிரஸுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை குடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்று, வரக்கூடிய பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க தேஜஸ்வியும் காங்கிரஸும். அதனால் இந்த நேரத்தில் வந்து கமிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வெவ்வேறு விஷயத்தில் எடுக்கலாம். நீங்கள் வந்து மும்மொழி வந்து அந்தந்த மாநிலம் எடுக்கிற உரிமையை பொறுத்தது அப்படி சொல்லிக்குவாங்க. இப்போ மும்மொழி கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஏன் காங்கிரஸுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னா, ஒவ்வொரு மாநிலமும் என்ன விருப்பப்படுதோ அதை படிச்சுட்டு போங்க அப்படிங்கிற ஸ்டாண்டை காங்கிரஸ் எடுத்துரும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் மறுசீரமைப்புங்கும் போது காங்கிரஸுக்கு பிரச்சனை. அதனால் இப்போ இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து அநேகமாக மறுசீரமைப்பு அதில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் டெல்லியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெரும்பாலான கட்சிகள் ஆதரவு கொடுக்காது. நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன். உத்தவ் தாக்கரே, சரத்பவார், குறிப்பாக அகிலேஷ் யாதவ் பெரிய கட்சி, இவங்கெல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா? அப்படி இன்னொன்று மம்தா பானர்ஜி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது, எப்போ எந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ என்ன, இந்த மோடி கூட இருக்கக்கூடிய முக்கியமான 2 கட்சிகள், ஒன்று நாயுடு ஒத்துக்கவே மாட்டார். அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், நாயுடு ஒத்துக்காத வரை இது பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படி இப்போ மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வந்து திமுக இத்தனை ஆலோசனை கூட்டம் போடும்போது நம்ம கேட்டோம், ஆலோசனை கூட்டம் போடுறதே வேஸ்ட்டுங்க. எப்படி வந்து மோடி வந்து நாயுடுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பண்ணுவார்? இப்போ ஆந்திராவில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எங்கள் இந்த இந்தியாவிலேயே வந்து அதிகம் பேசக்கூடிய மொழி வந்து ஹிந்தின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தெலுங்கு தான் இருக்குது. தெலுங்கை வளர்ப்பதுக்கு நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னு ரேவந்த் ரெட்டி கொளுத்தி போட்டார். நாயுடு கட்சி சும்மா இருந்தாலும் ரேவந்த் ரெட்டி கொளுத்தி போட்டார். இப்போ அது பெரிய அளவுக்கு எடுபடும். இன்னொன்று, நாயுடு வந்து தன்னுடைய மாநிலத்தில் எண்ணிக்கையை குறைப்பதற்கு ஒத்துக்குவாரா? அப்போ ஒத்துக்காத ஒன்றை எப்படி செயல்படுத்த முடியும்? அப்போ பிஜேபி நினைக்கிறது நடக்காது, இப்போ நடக்காது. அப்போ அதனால் திமுக இந்த விஷயத்தை கையில் எடுப்பது அப்படிங்கிறது முனை மழுங்கிய கத்தியாக தான் பார்க்குறோம். நீங்கள் வெவ்வேறு மேட்ரு பேசலாம், இந்த மேட்ரு பேச முடியாது. இன்னொன்று, நீங்கள் ஏற்கனவே மும்மொழி கொள்கைன்னு சொல்லி கையெழுத்து இயக்கம் நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் மும்மொழி கொள்கையை எதுக்கும் போது நீங்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோ இல்லை திருமாவளவன் அவர்களோ யாருமே ஒரு ஸ்கூலை நடத்தி அதில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் நம்பியிருப்பாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் ஏங்க சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டால், சிபிஎஸ்சி நாங்கள் நடத்துகிறோம், அந்த சிலபஸ் ஸ்கூலில் ஹிந்தி இருக்குன்னா ரைட்டு, ஹிந்தி இருக்கிற சிலபஸ் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளி நீங்கள் ஏன் நடத்துகிறீங்க? தமிழ் பள்ளி நடத்த வேண்டியதானே அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? நீங்கள் மும்மொழி கொள்கை எடுபடலை எது வேணால் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விஷம பிரச்சாரம் பரப்பப்படுது. என்ன, இந்தியை படிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை. அதை வந்து எதிர்கொள்ள திமுக, அவங்க பண்ணுறது தப்பு தான், ஆனால் எதிர்கொள்ள இன்றைக்கி திமுக தயாராக இருக்கா? அவங்க போய் பசங்கட்டெலாம் கையெழுத்து வாங்குறாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதே மற்ற கட்சியாக இருந்தால் என்ன கடுமையான நடவடிக்கை எடுத்து. திமுக மேலேயும் குறை இருக்குது. நீங்கள் கொள்கையில் வலு இல்லாமல் இருந்தால் இது மாதிரி தான் நடக்கும். கொள்கையிலே நீங்கள் வலு இல்லாத போது வந்து நீங்கள் வந்து இப்படி காங்கிரஸை வந்து நீங்கள் எங்கள் கூட வாங்க, சண்டைக்கு வாங்க எங்களோட வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏன் நீங்கள் நடத்துறீங்கன்னா இது வரைக்கும் நேரடியாக பதில் இருக்கா? என்ன சொல்லியிருக்கணும்? ஹிந்திக்கு நாங்கள் எதிரி, ஹிந்தி ஸ்கூல் அதெல்லாம் வேணாங்க, எதுக்குங்க? நாங்கள் தமிழ் ஸ்கூல் நடத்துவோங்க. ஐயா, தமிழ் இங்கிலீஷ் ஸ்கூல் கூட நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பள்ளிகளில் தமிழே இல்லாமல் பாடம் கற்பிக்கப்படுகிறது தெரியுங்களா உங்களுக்கு? வெறும் 42.5 கோடியோ 45 கோடியோ தான் இருக்குமா. என்ன ஒரு ஜீவோ போடணும். தமிழ் நீங்கள் பயிற்றுவித்தால் உங்களுக்கு வந்து சப்சிடி கொடுக்குறேன்னு ஒரு சட்டம் மட்டும் போட்டால் போதும். இன்னும் அதை நிறைவேற்றலை. யாராவது சொல்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை அறிஞர்களை கேட்டு பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு தமிழ் வாழ நாங்கள் உயிரை கொடுப்போம், உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், தமிழ் வாழ்கிறதுக்கான ஆக்கப்பூர்வமாக நடக்க நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்கல்ல, அதை தமிழை பண்ணுங்கள், தமிழ் படித்தா தான் வேலை கொடுப்பண்ணுங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தனியார் நிறுவனங்களில் நிறைய பேர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், தமிழுக்கு ஊக்கம் கொடுங்க. தமிழ்னு சொன்னால் மட்டும் போதாதுங்க. இப்போ கேட்குறாருல அமித்ஷா வேணும் ஒரு கொளுத்தி போகிறார். பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளை தமிழில் பண்ண முடியுமா? அவன் என்ன சொல்கிறான், தமிழில் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். பொறியியல், நம்ம மருத்துவம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஆங்கிலம் நம்ம வந்து வெறுக்கவே இல்லையே. ஏன் இந்த மாதிரி விஷம கருத்துக்களை சொல்கிறாரு அமித்ஷா? நம்மளுடைய உணர்வுகளை புண்படுத்தி கொண்டு இருக்கிறது ஒன்றிய அரசு. இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு சரியாக இருந்தால் கண்டிப்பாக இதை வென்று காட்டலாம். அநேகமாக காங்கிரஸ் வந்து இதில் கழுவுற மீனில் நழுவுற மீனாக தான் போகும். ஏன்னா அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.